தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இல்லையோ கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் கேட்கனா என்கிட்ட எல்லா கார்டும் இருக்குது, இந்த ரேஷன் கார்டு தான் இல்லை. திருநெல்வேலிக்கு போயிட்டு மும்பைக்கு வர்றப்போ எப்போதுமே என்கிட்ட ஒரு சோகம் இருக்கும். சொந்த பந்தம் ஊரெல்லாம் விட்டுட்டு இப்படி போகிறோமேன்னு சொல்லி. ஆனால் இந்த தடவை எக்ஸ்ட்ரா ஒரு சோகம். ஏன்னா என்னை பார்க்க வச்சு பொங்க வைக்க பச்சரிசி, சீனி, கரும்பு, கத்தையா, காசுன்னு எல்லோரும் வாங்கினாங்க. ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்கல. ஏன்டா இப்படி போனஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அப்படியே வாட ஆரம்பிச்சிட்டேன். என்னை வழி அனுப்பதுக்கு என் ஃப்ரெண்டுலாம் வீட்டுக்கு வந்து டாட்டா பாய் பாய் சொன்னாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேரி அக்கா, எங்கள் மாமியார், மைனி எல்லாருமே வந்தாங்க. ஆனால் வீசினங்கை வெறுங்கையுமா வரல. அங்கே இருக்கிற வழி நெடுக இருக்கிற எல்லா கடையிலையும் அல்வா, மிச்சர்னு வண்டியாக வாங்கிட்டு வந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் அமாவாசை பிஸியில் தள்ளி போயிடுச்சு. ஏன்னா நான் எடுத்த வீடியோ டெலீட் பண்ணலான்னு பார்த்தா மனசே கேட்க மாட்டேங்குது. எப்படிப்பா டெலீட் பண்ண, சரி மக்களுக்கு சொல்லிடு நம்ம வந்த பயணத்தை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும்தான் கலங்குதுன்னு பார்த்தோம்னா என்னை பிரியதுக்கு இந்த ஊருக்கே மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே வானம் கலங்கி மழை பொழிய ஆரம்பிச்சிட்டு உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருந்தது மழையை பார்த்ததுமே. இன்னும் ட்ரெயினில் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு பார்க்கணுன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.